Hello, my dear friends. This is Subhraj Rajan. Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இல்லைனாலும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடுமையா உழைச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஒரு பொருளாதாரம் எக்கானமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையா? ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, இது ஏழை நாடு, இது பணக்கார நாடு, இது அப்படி நாடு, இது இப்படி நாடுன்னு சொல்லிட்டு நிறைய விதங்கள்ல நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்போம், டிவியில பார்த்திருப்போம், நிறைய இடங்கள்ல பேசுறத பார்த்திருப்போம். இந்த மாதிரி இருக்கும். இந்த பொருளாதாரம் எக்கானமிக்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். பட் சிம்பிளா பார்த்தோம்னா பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நான் பார்த்தோம்னா நம்ம என்ன பேச போறோம் மெயினா அப்படிங்கறத சொல்ல போறேன். ஓகேங்களா? அதாவது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள நீங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிக்கணும். ரெண்டு முக்கியமான ஒரு வார்த்தைகள் கூட சொல்லலாம். ஓகேங்களா? உற்பத்தி, அதாவது ப்ரொடக்ஷன், மற்றும் ஒரு பயன்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்றது யாரு? உற்பத்தியாளர். அவர் ப்ரொடியூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சமயத்துல அந்த உற்பத்தி பண்ண பொருளை ஒரு விலைக்கு வாங்கி பயன்படுத்துறது யாரு? நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வு அப்படிங்கறது பார்த்தோம்னா பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். அதாவது கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க, நான், இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வருவோம். ஆனால் எல்லாருமே பார்த்தோம்னா உற்பத்தியாளர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வர மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் தான் உற்பத்தி பண்றவங்களா இருப்பாங்க. அப்படி பண்ணாலும் அவங்க எல்லா பொருளும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க, அவங்களும் ஒரு கன்சியூமர் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு உற்பத்தியாளருக்கும் நுகர்வோர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கும் இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவுல பார்த்தோம்னா ஒரு நல்ல உறவு எப்ப இருக்கோ அப்போ பார்த்தோம்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த இடத்துல நல்லா ரொம்ப பெருசாயிட்டே இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தோம்னா இந்த ஒரு நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு இருக்கும்னா, உற்பத்தியாளர் பார்த்தோம்னா நுகர்வோருக்கு பிடிச்ச மாதிரி, ஒரு நுகர்வோருக்கு ஒரு பயன் தர மாதிரி, நுகர்வோரோட ஒரு வாழ்க்கையை ஒரு மேம்படுத்துற மாதிரி பார்த்தோம்னா ஒரு நல்ல தரமுள்ள பொருளை தயாரிக்கணும். அதே சமயத்துல நுகர்வோர் இருக்கிறாங்க இல்லையா, சோ அவங்க பார்த்தோம்னா உற்பத்தியாளர் ஒரு பொருளை தயாரிக்கும் போது ஏற்பட்ட செலவு பிளஸ் அதற்கான லாபம், இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு விலையை அந்த ஒரு பொருளுக்கு தர ரெடியா இருக்கணும். யார் ரெடியா இருக்கணும்? நுகர்வோர் ரெடியா இருக்கணும். அப்பதான் பார்த்தோம்னா உற்பத்தியாளருக்கும் சந்தோஷம், நுகர்வோருக்கும் ஒரு சந்தோஷம், ரெண்டு பேருமே பயனடைவாங்க. ரெண்டு பேருமே பயனடையும் போது பார்த்தோம்னா அந்த இடம், அந்த ஒரு நாடு, அந்த ஒரு மாநிலம், அந்த ஒரு தெரு, இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு இடம் பார்த்தா கண்டிப்பா நல்ல ஒரு பொருளாதாரம் நல்லா பெருசா வரதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு உற்பத்தியாளர் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு தரம் இல்லாத, ஒரு பயன் இல்லாத, ஒரு தேவையே இல்லாத ஒரு பொருளை தயாரிச்சு அதை விற்க ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தோம்னா நுகர்வோருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா அதை வாங்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கான ஒரு மூலப்பொருள் இருக்கும் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ், அது வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், லேபர்ஸோட ஒரு உழைப்பு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட் ஆகும். என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நடக்க என்ன ஆகும்னா அந்த நாட்டுடைய ஒரு வளம் அந்த ஒரு இடத்துடைய ஒரு வளம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ அப்பதான் பார்த்தோம்னா அந்த பொருளாதார வீழ்ச்சி அடையுது. இது ஒரு ஏழை நாடுங்க, இது பணக்கார நாடுங்க அப்படிங்கிற வித்தியாசமே அங்கதான் வருது. சோ எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும், அந்த ஒரு விலை இருக்கணும், அந்த ரெண்டுமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா இந்த ஒரு பொருளாதாரத்துல. இதான் சிம்பிளா. ஓகேங்களா? பொருளாதாரம்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு பொருளாதாரத்துக்குள்ள என்ன பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உற்பத்திங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா என்ன? சோ ப்ரொடக்ஷனுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபேக்டர்ஸ்னா வச்சுக்கோங்களேன் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளியில ஆரம்பிச்சு ஸ்மார்ட் போன் வரைக்கும் எல்லாமே உற்பத்தி தான். எந்த பொருளா இருந்தாலும் இந்த 4 பிரிவுகளுக்குள்ள இருக்கிற பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த 4 பிரிவுகள் என்ன, அதோட சிறப்பம்சங்கள் என்ன, என்னென்ன தேவை, அதோட பண்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போறோம். சிம்பிளா. ஓகேங்களா? உற்பத்தி மற்றும் அதன் காரணிகள் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. மூலப்பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ், அந்த மூலப்பொருட்களையும் மூலப்பொருட்களா இல்லாத சில பொருட்களையும் நம்ம சேர்த்தி நுகர்வோர் இருக்கணும் இல்லையா, கன்சியூமர், நாம தான் கன்சியூமர். சோ நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பயன்படுற மாதிரி ஒரு பொருளா தயாரிக்கிறது தான், மாத்துறது தான் ஒரு உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி. உற்பத்தி நாம ஏன் பண்றோம்
அதற்கான காரணம் என்ன? சிம்பிளா எல்லாரும் சொல்லுவீங்க, சோ கன்சியூமருக்கு பயன்படுற மாதிரி ஒரு பொருளா மாத்துறது தான் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் டெப்தா உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூலப்பொருட்களையும் மூலப்பொருட்களா இல்லாத சில பொருட்களையும் சேர்க்கும் பொழுது சேர்த்தி நம்ம அதை வந்து அதோட வடிவத்தையோ அதோட பண்பையோ மாற்றி அதோட ஒரு பயன்பாடை நம்ம வந்து அதிகரிக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா உற்பத்திக்கான ஒரு காரணமே. ஒரு உதாரணமா சொல்ல போனா வச்சுக்கோங்களேன், கரும்பு இருக்கு. கரும்புங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு மூலப்பொருள் வச்சுக்கலாம். கரும்பு வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? குச்சி மாதிரி இருக்கும், மேல அப்படியே வந்து அந்த ஒரு இலை மாதிரி ஒரு பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் அதோட வடிவம் நீங்க பார்த்துருப்பீங்க. கரும்பு எப்படி இருக்கும்னு நீங்க தெரியும்ல உங்களுக்கு. கரும்பு வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி ஒரு வடிவத்துல வந்து கரும்பு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதோட பயன்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கரும்பு நீங்க என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனா சாப்பிடுவீங்க, அவ்வளவுதானே. ஆனா கரும்பு வந்து பார்த்தோம்னா ஒரு சர்க்கரை ஆலையில கொண்டு போயிட்டு சில இயந்திரங்கள் மூலமாகவும் மக்களின் உழைப்பு மூலமாகவும் அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மூலமாகவும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த மூலப்பொருட்கள் இல்லாத சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா மூலப்பொருட்களா இருக்கிற ஒரு கரும்பு கூட சேரும் பொழுது என்ன ஆகுது? கரும்பு வந்து பார்த்தோம்னா சர்க்கரை அப்படிங்கிற ஒரு வடிவுக்கு மாற்றப்படுகிறது. அப்படிங்கிற மாதிரிதான் சர்க்கரை வந்து பார்த்தோம்னா என்னென்ன பண்ண முடியும்? டீல போட்டு குடிக்கிறோம், காஃபில குடிக்கிறோம், நிறைய ஸ்வீட் செய்யறோம் சர்க்கரையில். அப்படிங்கும் போது கரும்போட ஒரு பயன்பாடுங்கிறது சர்க்கரையா மாற்றப்படும் பொழுது அதிகரிக்குது அப்படிங்கிறது தான். இதுதான் உற்பத்தியோட ஒரு காரணமே. சோ இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கும். இன்னொரு சைடு கூட உற்பத்திக்கு இருக்கு. அதாவது சேவைன்னு சொல்லுவோம் இல்லையா, சர்வீஸ் பண்றது கூட வந்து பார்த்தோம்னா ஒரு உற்பத்தி தான். சோ இந்த வகை உற்பத்தியில வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், மூலப்பொருளா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சில வகை ஒரு ஸ்கில்ஸ், திறமைகள்னு சொல்லுவோம் இல்லையா, பேசுற ஒரு திறமை, இல்ல வந்து ஒரு பொருளை வந்து ஒரு ரிப்பேர் பண்ற ஒரு திறமை, ஏதாவது ஒரு திறமை ஓகேங்களா. சோ கஸ்டமர் சர்வீஸா இருந்தா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படும், இல்ல அந்த ஒரு ப்ராடக்டோட ஒரு நாலேஜ் இருக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இல்ல ஒரு மெக்கானிக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வண்டியை வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அவங்களோட ஒரு மூலப்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம், ரா மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது இருந்தால்தான், அந்த ஸ்கில் இருந்தால்தான் அந்த ஒரு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ரிப்பேர் பண்ணி வேற ஒரு விஷயத்த மாற்ற முடியும், இல்ல இருந்ததே வந்து கொஞ்சம் வந்து தரம் உயர்த்த முடியும். சோ அந்த மாதிரி இது ஒரு சர்வீஸ், ஒரு சேவை மற்றும் சரக்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சொல்லுவோம் இல்லையா. இந்த ரெண்டுமே சேரும் பொழுதுதான் வந்து பார்த்தோம்னா உற்பத்தின்னு நம்ம சொல்லுவோம். கைஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து உற்பத்தி பண்ணணும்னா அதற்கு தேவையான ஒரு முதன்மை காரணி, பிரைமரி ஃபேக்டர், அது வந்து லேண்ட் தான். அதாவது நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீர், கனிம வளங்கள், அதாவது மினரல்ஸ், ஏரி, கடல்கள், ஆறுகள், வானிலை, காலநிலை, இந்த மாதிரி எல்லா இயற்கை வளங்களும் அந்த நிலம் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள அடங்கிடும். ஏன்னா இந்த எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு இடத்துல நிலம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த பூமியோட நிலம் பார்க்கும்போது ஒரு நிலத்தின் பரப்பளவு, சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாவை நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது, அதிகரிக்கவும் செய்ய முடியாது, கம்மியும் பண்ண முடியாது. சிம்பிளா சொல்ல போனா நீங்க லேண்டை வந்து நீங்க வந்து ஒரு செயற்கையா உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். அதே சமயத்துல அந்த லேண்ட்ல இருக்கிற ஒரு வளம் இருக்கும் இல்லையா, ஒரு நிலக்கரியா இருக்கட்டும், பெட்ரோல், டீசல், இல்ல வந்து ஒரு பயிர் வளர்றதுக்கான ஒரு வளம், இந்த மாதிரி வளங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கவும் செய்ய முடியும், கம்மி பண்ணவும் முடியும். மனிதனுடைய செயல்பாட்டுல, இயற்கையின் செயல்பாட்டுல கூட சில டைம்ல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா சில வளங்கள் இருக்கும், சில வளங்கள் இல்லாம இருக்கும், சில வளங்கள் கம்மியா இருக்கும், சில வளங்கள் அதிகமாகவும் இருக்கும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா நிலத்தோட ஒரு ஆரம்ப விலை 0, 0 தான். ஆனா இங்க வந்து உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அது விவசாயமா இருந்தாலும் சரி, இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியா இருந்தாலும் சரி, லேண்டுங்கிறது எல்லா தொழிலுக்குமே, எல்லா உற்பத்திக்கும் மிக மிக அவசியமான ஒரு அடிப்படையான ஒரு தேவை. அதான் முதன்மை காரணி. அதுக்கப்புறம் அதுல பில்டிங் கட்டலாமா இல்ல சும்மா விடலாமா அப்படிங்கறது அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து வேறுபடும். ஆனா எல்லா உற்பத்தியாளர்கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா லேண்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. சொந்தமா இந்த லோகத்துல வந்து அந்த லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அன்இக்குவலா இருக்கு. சில பேருக்கு அதிகமாகவும், சில பேருக்கு கம்மியாகவும், சில பேருக்கு இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதனால ரொம்ப போட்டி இருக்கு. நான் உற்பத்தி பண்ண போறேன், எனக்கு இந்த லேண்ட் வேணும், இல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் கூடுவாங்க, அதனால இந்த ஒரு லேண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது என்னோட பிசினஸ்க்கு, என்னோட உற்பத்தி தொழிலுக்கு, இந்த இடம் வேணும் வேணும் டிமாண்ட் இருக்கும்போது அந்த இடத்தோட வேல்யூங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்கு. அதே சமயத்துல லேண்ட்ல வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்துல தயாரிக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு மூலப்பொருள் இருக்கும் இல்லையா, லேண்ட்ல இருந்து எடுக்க முடியும். லேண்டுக்குள்ள இருக்கும், இல்ல லேண்ட் வந்து அந்த ஒரு மூலப்பொருள் வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த காட்டன் நூல் இருக்கு இல்லையா, நூல் எங்க இருந்து வருது, ஒரு பருத்தி செடி இருக்கும் இல்லையா, அங்க இருந்து வருது.
அந்த செடி எங்கிருந்து உருவாகுது? நிலத்துல இருந்து உருவாகுது. எல்லா மூலப்பொருட்களுமே வந்து லேண்ட்ல இருந்து தான் உருவாகுது. அப்படிங்கும் போது இது வந்து ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. இந்த லேண்டுங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது, விலை மதிப்பற்றது அப்படிங்கிறது தான் நம்ம எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கணும். கைஸ், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான இரண்டாவது ஒரு காரணி அப்படின்னு பார்க்கும்போது உழைப்பு, அதாவது லேபர்னு சொல்லுவோம் இல்லையா, உழைக்கும் வர்க்கம், உழைப்பாளிகள், பேசிக்கா உழைப்புன்னு வச்சுக்கலாம். அப்படிங்களா? உழைப்பு ரொம்ப தேவைப்படும். அப்படிங்கும்போது உழைப்புனா என்ன? நம்மளோட உடல் அல்லது அறிவு, இல்ல வந்து உடல் மற்றும் அறிவு ரெண்டையுமே சேர்த்து வச்சுட்டு நாம வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்காக வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். சோ அதுதான் வந்து பார்த்தோம்னா உழைப்பு. ஒரு உழைப்பை கொடுத்து நாம வந்து பார்த்தோம்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம்னு வைங்களேன். நீங்க ஒரு பொருளை பண்றீங்க, நானும் ஒரு பொருளை பண்றும் போது அந்த ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு மன நிறைவு வரும் இல்லையா, ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். நான் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி முடிச்சிட்டேன்பா, எனக்கு போதும், அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு வாழ்றதுக்கு உதவுமான்னு கேட்டா வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் மட்டும்தான். பட் வாழ்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பணம் தேவைப்படுது. அப்படிங்கும் போது நாம உழைப்பை கொடுக்குறோம், உற்பத்தி பண்றோம். அந்த உற்பத்தி பண்றதுக்கான உழைப்புக்கு நம்மளோட ஓனர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க, அப்படிங்கிற ஒரு கைமாறா ஒரு பணம் கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கு. எந்த ஒரு தொழிலையும் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே பண்ணிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில தொழில்கள் வந்து பார்த்தோம்னா எல்லாராலையும் பண்ண முடியும், உடல் சம்பந்தமான தொழில். ஆனா எல்லா தொழிலையும் அப்படி பண்ண முடியாது. சில தொழில்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு தொழிலை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தொழில் கண்டிப்பா இருக்கு. சின்ன கம்பெனியா இருக்கு அப்படிங்கும் போது அந்த கம்பெனியோட ஓனர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஓனரும் வந்து பார்த்தோம்னா ஒரு லேபரா அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கம்பெனியா இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனில நிறைய பேர்த்த வந்து வேலைக்கு ஆள் எடுத்து அவங்க வந்து வேலை பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த ஓனர் வந்து வேலை பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அவுட்புட்ஸ் எல்லாம் வருது, என்ன இன்புட் வருது அப்படிங்கிறத மட்டும் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல உழைப்பாளிகள் வந்து பார்த்தோம்னா மிக மிக அதிகம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஹெவி காம்படிஷன் தான். கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, ஹெவி காம்படிஷன் இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தோம்னா அந்த முதலாளி வர்க்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது குறைந்த சம்பளத்துல வேலையாட்களை வந்து எடுக்கிற ஒரு வாடிக்கையா வந்து ஒரு பழக்கத்தை வந்து அவங்க பழகி வச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான். சிம்பிளா சொல்ல போனா இந்த சம்பளம் தான் தருவேன், நீ வேணும்னா அந்த வேலைக்கு வா, இல்லைன்னா வந்து உனக்கு பின்னாடி வந்து ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவனையாச்சும் முன்னாடியோடு நான் அவனை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறேன் இந்த சம்பளத்துக்கு, குறைவான சம்பளத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. எந்த இடத்துல வந்து அதிகமான வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கோ, ஒரு நகரங்கள் இருக்கும் இல்லையா, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, இந்த மாதிரி நகரங்கள்ல வந்து பார்த்தோம்னா மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டு அங்க வேலையில சேர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி நகரங்கள்ல மக்களின் அடர்த்தி இருக்கு இல்லையா, அதாவது டென்சிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இருக்கு. சோ முதலாளிங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி குறைந்த சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், தொழிலாளர்களும் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஒரு பலத்தை நிரூபிக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப நான் வந்து பார்த்தோம்னா ஒரு லேபர்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஒரு வசதி வேணும், இந்த ஒரு சலுகை வேணும், இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், அந்த ஒரு கோரிக்கை, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு சொல்லிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தன் கேட்கறேன் அப்படிங்கும் போது நான் வந்து என்ன ஈஸியா வந்து அவங்க வந்து நிராகரிச்சிருவாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது போப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் நான் என்ன வேலை செய்யறனோ அதே மாதிரி வேலை செய்யற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் சங்கம், யூனியன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொழில் சங்கம் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, நியமிச்சிருவோம். அப்படி ஓனர் இருப்பாங்க இல்லையா, அந்த முதலாளி வர்க்கத்திடம் இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, இது வேணும், இது வேணாம், இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மள மாதிரி வேலை செய்யற எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கமா நம்ம ஒரு குரல் கொடுக்கும் போது நமக்கு வந்து பலம் அங்க அதிகமாகுது. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரம் பேசும் திறன் இருக்கு இல்லையா, முதலாளியிடம் பேரம் பேசும் திறன் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு தொழில் சங்கத்தின் மூலமாக தொழிலாளருக்கு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு.